மோசையின் நியாயப்பிரமாணம் தேவனுடைய நியாயப்பிரமாணம். மோசையின் நியாயப்பிரமாணம் மோசே என்கிற ஒரு மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷனாக வந்து நமக்கு கொடுத்தது. இந்த மோசையோட நியாயப்பிரமாணம் தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிற வரைக்கும், அதாவது ஒரு மேசியாவாக வரும் வரைக்கும், அதாவது பாவத்துக்கான சம்பளத்தை கொடுக்கும் வரைக்கும், பிசாசின் தலையை நசுக்கி அந்த மரணத்திலிருந்து ஜெயமெடுக்கும் வரைக்கும் இந்த மோசையோட சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். அதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா கிரியையும் நம்ம செய்யணும். ஆலயத்துக்கு போகணும், தசமாக கொடுக்கணும், பலி கொடுக்கணும், மேலும் அதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா சடங்காச்சாரிகளையும் நம்ம செய்யணும். அதில் ஒன்றில் தவறுனா கூட நம்ம கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தை மீறினா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிறது நியாயப்பிரமாணத்தின் சட்டம். அங்கே பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அதாவது பாவத்துக்கான விலையை கொடுத்தாச்சு. இப்போ பாவத்துக்கு அடிமையாக இருக்க நம்மளை அவர் மீட்டு எடுத்துட்டார். தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டு எடுத்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து திரும்ப பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக அந்த பிசாசின் மேலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு. அது நல்லா கேட்டுடுங்க. இயேசு ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வசனத்தை கொண்டு நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறாரு, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறாரு. அதாவது ஆதாம் பாவம் செஞ்சதுனால அந்த தேவ சாயலை இழந்துட்டான். அதாவது அவனுடைய ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் போயிடுச்சு. தேவ ஆவி விலகினதுனால அவனுடைய ஆத்மா கெட்டு போயிட்டு, அதனால் அவன் நீ மண்ணாக இருக்கிற, நீ மண்ணுக்கு திரும்பாய் அப்படின்னு சொன்னார். இந்த ஆத்மாவில் ஜீவன் இல்லை. இப்போ அந்த ஆத்மாவில் ஜீவனை தன்னுடைய வசனத்தின் மூலமாக கொடுக்குறாரு. அங்கே தன்னுடைய சுவாசத்தின் மூலமாக ஊதும்போது அவனுடைய ஆத்மா ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது அவன் பாவம் செய்த நிமித்தம் அந்த ஆத்மாவில் அவன் ஜீவன் இல்லை. இப்போது அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணுதான்? பரிசுத்தத்தையும் ஜீவனையும் கொடுக்குதான். அதனால தான் யோவான் 6:63 சொல்கிறது, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு பேர் தேவனுடைய நியாயப்பிரமாணம். நல்லா பாருங்கள், இந்த வார்த்தைக்கு பேர் தேவனுடைய நியாயப்பிரமாணம். அதாவது ரோமரில் பாருங்கள், மாம்சத்துக்குட்பட்டவர்களா ரோமர் 8:7 பாருங்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அதை தான் அந்த மாம்ச சிந்தைன்னா என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறாரு. 8:8 பாருங்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதாவது மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இன்னும் நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்கிறவங்க, அதனால் நீதிமானாக முடியாது. ரெண்டாவது, அது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா சரீரத்தை பரிசுத்தமாக வச்சு ஆலயத்துக்கு போகணும், மேலும் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிச்சு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியது, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீதிமானாக முடியும். அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை நம்ம பின்பற்றி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்மளுக்கு பிசாசின் மேலே அதிகாரம் வல்லமையும் கிடைக்கும், நம்முடைய ஆத்மாவில் பரிசுத்தமும் ஜீவனும் கிடைக்கும், நம்ம தேவ சாயலை பெற முடியும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க முடியும், இயேசுவுக்காக கனி கொடுக்க முடியும், தேவனுடைய நீதியை செய்ய முடியும், இந்த பூமியில் சமாதானத்தை பெற முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென்.